ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபத்தோட ஸ்பெஷல் vlog பார்க்கலாம். ஒரு ஸ்பெஷலான விஷயத்தோட சொல்கிறேன். லாஸ்ட்டில் வந்து ஒரு சோகத்தான விஷயத்தோட முடிக்கிறேன். அதுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி தீபாவளி வந்து எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லாம் முடிஞ்சுது. ஹாஸ்பிட்டலெலாம் வந்து ஜன்னலில் பார்த்துட்டு பட்டாசு அடிக்கிறதெல்லாம் பார்த்து தீபாவளி அங்கே தான் செலிப்ரேஷன் ஆச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நோம்புலாம் வந்து கும்பிட்டுட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பரவாயில்ல, பெட்டர், கொஞ்சம் நல்லா இருக்காங்க, இன்னும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் வந்து விட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ எங்கள் பாட்டி இல்லாமல் கொஞ்சம் எனக்கு போர் அடிக்குது, யாரும் இல்லாத மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். பட் எங்கள் பாட்டி வந்து பொங்கல் முடிஞ்சு பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸோ உடம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா தெம்பான பிறகு அவங்க பொண்ணு பேரெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவாங்க எங்கள் பாட்டி கூட. இன்னைக்கு காலையிலே வந்து சின்னதாக ஒரு விளக்கு கோலம் போட்டுட்டேன். பட் ரொம்ப வெளிச்சமாக இருக்குல்ல, ஆனால் இப்போ டைம் வந்து 6 o'clock தான் ஆச்சு. ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. நானும் 6க்கு எழுதும்போது செம்ம இருட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருந்தது. கோலம் போட்டுட்டு அப்புறம் சுடு தண்ணி வச்சுருந்தேன் கீசரில், அது நல்லா காஞ்சிடுச்சு. போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சமையல் செஞ்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். எங்கள் ஆஃபீஸில் வந்து எனக்கு பெர்மிஷன் வந்து தரலை. அதனால் காலையில் நைட் வந்து ஒரு 12 o'clock வரைக்கும் நான் வந்து க்ளீனிங் வேலைலாம் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த வீடெல்லாம் மாப் போட்டுட்டு பூஜை சாமான்லாம் வந்து நைட்டே வந்து வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டே வந்து படுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து சாதமும் கொஞ்சம் வந்து சாம்பார் பண்ணியிருந்தேன். அப்புறம் கூடவே வந்து வடை, கொஞ்சம் அவரைக்காய் பொரியல், பாயாசம், இது மட்டும்தான் பண்ணலான்னு இருந்தேன். வேறு எந்த பிளானும் இல்லை. பட் அன்பிளானாக எனக்கு என்ன வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னை வேறு ஏதாச்சும் செய்ய சொன்னாலும் நான் வந்து செய்ய மாட்டேன் தான் சொல்லுவேன். என்னால் வந்து பண்ண முடியாது. இந்த ஒரு வார்த்தை தான் அந்த காலையில் எழுந்தோடனே. ஒரு பக்கம் சாப்பாடு வெடிச்சிட்டேன், பருப்பு வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ காய்கறி ஒரு பக்கம் வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாயாசத்தை அடிக்கிறதுக்கு தனியாக வந்து ஜவ்வரிசி கொதிக்க விட்டுட்டோம்னா சாம்பார் வந்து தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு. பாயசத்துக்காக 10 ரூபா நெய் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து நல்லா நெய் ஊற்றி நல்லா ஜவ்வரிசி நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டேன். ஜவ்வரிசி நல்லா வந்து கொதிக்க வரட்டும். என்னுடைய கார்த்திகை தீபம் vlog வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதில் நான் காமிச்சது வெறும் தீபத்தையும் நான் வந்து இந்த பட்டாஸ் கிராக்கர்ஸ்லாம் வந்து எப்படி வெடிக்கிறேன்னு மட்டும்தான். பட் காலையில் வந்து இத்தனை வேலை நடந்துச்சு. இத்தனை வேலை முடிஞ்சிட்ட பிறகு தான் ஈவினிங் வந்து என்னால் கொஞ்சம் நிம்மதியாக வந்து கொண்டாட முடிஞ்சுது. பருப்பு வெந்த பிறகு நல்ல பருப்பு வந்து மசிச்சுட்டு இதுக்கு கூட வந்து நான் முருங்கைக்காய் ஆட் பண்ணல இந்த வாட்டி. என்னால் வந்து கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட் இந்த 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன் சாம்பாருக்கு. என்ன ஒரு சொதப்பலான விஷயம்னா அவரைக்காயில் வந்து உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுதான் அவரைக்காய் வந்து வாயிலே வைக்க முடியல. உப்பில் அவரைக்காய் இருக்கா இல்லை அவரைக்காயில் உப்பு இருக்கா எனக்கு தெரியல. அதனால் வந்து அவரைக்காய் பண்ணிவிட்டு இலைய போட்டு நம்ம சாப்பிடும்போது தான் ஐயோ இவ்வளோ உப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஊற ஒதுக்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அந்த அவரைக்காய் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க அக்கா கிட்ட கொடுத்துட்டேன் கிண்ணத்தில். அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் வந்து நான் அதை வந்து குழம்பா கிரேவியாக பண்ணிட்டேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எழுந்த உடனே உளுத்தப்பருப்பு வந்து ஊறிட்டேன். நல்லா 2 ஹவர் நல்லா ஊறிட்டு நல்லா வந்து மிக்ஸி ஜாரியில் போட்டு அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். வடை போடுறதுல இன்னொருத்தவங்க ப்ராப்பர்ட்டி அங்கே வந்து வடை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து பூஜைக்கான எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இன்னைக்கு ஏர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து சொன்னாங்க ஏர் ரொம்ப நல்லா இருக்கு, பூ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹேர் டென்சிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருந்துச்சு. இதை பற்றி டிப்பு வேணும்னா சொல்லுங்கள். ஷார்ட்ஸில் வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு வழியாக காலையில் வந்து சமையல் வேலை முடிஞ்சு பூஜை வேலையும் முடிய போகுது. பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு தட்டில் வந்து இந்த வளையல், கொஞ்சம் ஜாக்கெட் பீட்டு, அதுக்கப்புறமா ஸ்வீட்டு, வாழைப்பழம், வடை இதெல்லாம் வச்சு வெள்ளம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். என்ன இதில் ஒரு அதிர்ச்சியான விஷயம்னா காலையில் சீக்கிரமாகவே வந்து சாமி கும்பிட்டேன்னா ஹாஃப் டே வந்து பெர்மிஷன் கேட்டேன். ஹாஃப் டே கூட முடியாது, லீவ் போட்டதான் நினச்சேன். பட் நான் வந்து 10 o'clockலாம் வந்து முடிச்சிட்டேன். ஈவினிங் வந்து பெர்மிஷன் கிட்ட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 6 o'clock வந்து விளக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு. கரெக்டாக ஆஃபீஸ் போய் லாகின் பண்ணிவிட்டேன். 4 o'clock வந்து எல்லோரும் வந்து வெளியே போனேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க. சரி வெளியே போயிட்டு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்ட்டு எல்லோரும் ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டோம். இனிமேல் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வெளியே போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா ஒரு நல்ல விஷயம், ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் ஆஃபீஸோட டென்ஷன்லாம் விட்டுட்டு இந்த 4 o'clock ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருப்போம். ஒரு ஃப்ராங்கான விஷயம் ஒன்று சொல்ல வரேன்னா என்னென்னா எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து டார்கெட் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், இது பண்ணக்கூடாது பேசக்கூடாதுன்னுவாங்க. பட் எங்கள் ஆஃபீஸில் வந்து டார்கெட் வந்து இருக்கும். பட் வந்து ப்ரெஷர் இருக்கவே இருக்காது.
நம்ம வந்து எவ்வளோ இதில நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறோமோ, ஃப்ரீடமா விடுறோமோ, அவங்க வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு நெனைப்பாங்க. நாங்களும் அந்த மாரி ஃப்ரீடம் குடுத்து நல்லாவே பண்ணிடுவோம். டார்கெட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுருவோம். ஈவினிங் 7:00ல லாக் அவுட் பண்ணிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்து விளக்கு வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து டீட்டெயிலா வந்து நான் காட்டியிருப்பேன். எல்லா விளக்கும் ஏத்தி முடிச்சுட்டு, தீபம்னாலே தீபத்தில வந்து இருட்டுல தான் தீபம் வைப்போம். அப்பதான் வந்து தீபத்தோட வெளிச்சம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நானும் வந்து சீக்கிரமா வந்து விளக்கு வச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி பார்த்தேன். ரொம்ப பிரகாசமா நல்லா எரிஞ்சுச்சு. என்னாலயே நம்ப முடியல. பட் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹைதராபாத்ல வந்து வேற வீட்ல வந்து நான் வந்து கார்த்திகை தீபம் வந்து கொண்டாடுறது. எனக்கு கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. நம்மளுடைய சொந்த வீட்ல வந்து தீபம் ஏத்த முடியல அப்படின்ட்டு. பட் ஒரு நாள் வந்து நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் எங்க வீட்டுக்கு வந்து பொங்கலுக்கு தான் போறேன். அதனால வந்து கொஞ்சம் 2 மாசம் வந்து நான் ஆஃபீஸ்க்கு வந்து லீவ் போடாம போட்டா தான் எனக்கு வந்து லீவ் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது அம்மா வீட்லேருந்து எடுத்துட்டு வந்த தீபாவளியில இருந்து பட்டாசு. சின்ன வயசுலேருந்து எனக்கு என் தம்பிக்கு வந்து பட்டாசு பாண்டு போடுவாங்க 2 பேக்கு. எனக்கு ஒரு பேக், என் தம்பிக்கு ஒரு பேக்குன்னு போடுவாங்க. பட் இந்த வாட்டி அந்த மாரி தான் போட்டாங்க. நான் வந்து சித்தூர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து சீக்கிரமா வந்து கிட்ட இருந்தா எடுத்துட்டு வந்து குடுத்துருவாங்க. இப்போ ஹைதராபாத்ல இருக்கறனால ட்ரெயின்ல எடுத்துட்டு வரும்போது ரிஸ்க் தான். அதனால வந்து கொஞ்சம் மட்டும் பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நாங்கலாம் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க தெரு ஃபுல்லா வந்து பட்டாசு வெடிச்சுட்டு ஜாலியா இருக்கும். நாங்கலாம் பட்டாசு வெடிக்கும்போது இந்த பக்கம் வெடிக்கும்போது டம் டம் சவுண்ட்லாம் கேட்கும். அந்த மாரிலாம் ஜாலியா இருக்கும். வீடியோ எண்டுக்கு வரப்போறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கார்த்திகை தீபாவளி எப்படி போச்சு? தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இவ்ளோ நேரம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது எந்த மாரிலாம் வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இந்த கருத்த வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.